தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்டனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செடி தான் நடப்போகிறோம். இந்த செடியோட நேம் டேமரிக் ஸ்டெட்டன்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் இருக்க சவுக்கு செடி மாதிரியே இருக்கும். ரொம்பவே அழகாக பூ பூக்கக்கூடிய செடி. அந்த ஃபோட்டோவில் வர மாதிரி ஃபுல்லாக செடி ஃபுல்லாகவே ஸ்ப்ரிங் அப்போ பூவாக இருக்கும், குட்டி குட்டி பூவாக. ஸோ அதனால தான் மெயினாக வாங்கினேன். அப்புறம் இன்னொரு ரீசன் இதை இங்கே லேண்ட்ஸ்கேப் டிசைன்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். புதுசாக இப்போ நான் ஒரு மாண்டெக்யூ கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் கூட இந்த செடி யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கார்டனில். ஸோ அதனால் இது எப்படி வளருது அப்படின்னு சொல்லி நான் நம்மளோட கார்டனில் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செடி நான் கடையில் பார்த்தோன்னே வாங்கிட்டேன். 2 pounds தான் இந்த செடி. ஸோ ரொம்பவே சீப்பாக தான் இருந்தது. ஏற்கனவே ஒரு பாட்டில் இந்த மாதிரி நான் குழி தோண்டி வச்சுருக்கேன். ஸோ அதில் இந்த மாதிரி பேக்கேஜில் வரும். ஸோ நம்ம இதை பிளான் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இயரில் இது பூ பூத்ததுக்கப்புறமேட்டு அப்டேட் கொடுக்குறேன், எப்படி பூத்துருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ப்ரிங் அப்போது இது ஃபுல்லாக க்ரீனாக அந்த பூக்கள் பூக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி சவுக்கு செடியோட இலை மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வின்டர் வந்ததுக்கப்புறம் இந்த இலையெல்லாம் கொட்டிடும். திரும்பியும் நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங்கில் ஃபுல்லாகவே பூக்கள் அதுக்கப்புறம் இலையெல்லாம் வர ஆரம்பிக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த செடி கோஸ்டல் கார்டன்ஸில் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம். அதாவது பீச் பக்கத்தில், கடலோரத்தில், ரொம்ப காற்றடிக்கிற இடத்துலலாம் இந்த செடி நல்லாவே வளரும். ஸோ அதுக்காகவே ராயல் ஹார்டிகல்ச்சர் சொசைட்டியிலேருந்து இந்த செடிக்கு கார்டன் மெரிட் அவார்ட் கொடுத்துருக்காங்க.